வணக்கம். தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியமான வானிலை அப்டேட். வரப்போற ஜனவரி மாசத்துல ஒரு அசாதாரணமான வானிலை நிகழ்வை நம்ம பார்க்க போறோம். சொல்லப்போனா வரலாறு காணாத அளவுக்கு ஒரு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அது ஏன், எங்கெல்லாம் பெய்யும், எப்போ பெய்யும்னு வாங்க விரிவா பார்க்கலாம். வரலாறு காணாத ஜனவரி மழையா? என்ன சொல்றீங்க? இது சும்மா ஒரு பேச்சுக்கா, இல்ல உண்மையிலேயே நம்ம ரொம்ப ஜாகிரதையா இருக்கணுமா? வானிலை ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது நடக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இப்போ உருவாகிடுச்சு. அதுதான் கொஞ்சம் கவலையான விஷயம். இப்ப யோசிச்சு பாருங்க. போன நவம்பர், டிசம்பர்ல மழை பெஞ்சது இல்லையா? அப்போ பெருசா எந்த பாதிப்பும் இல்ல. சரி, இந்த தடவையும் அப்படிதான் இருக்கும்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. ஏன்னா இந்த ஜான்வரிக்கான முன் அறிவிப்பு டோட்டலா வேற மாதிரி இருக்கு. ரொம்ப ரொம்ப தீவிரமான அதிக மழைய கொண்டு வரலான்னு ஒரு வார்னிங் கொடுத்திருக்காங்க. அப்படி என்னதான் நடக்க போகுது? ஏன் இவ்ளோ பெரிய எச்சரிக்கை? அதுக்கு காரணம் ஒண்ணில்ல, 2 புயல் சின்னங்கள். ஆமாங்க, ஒரே நேரத்துல 2 சிஸ்டம்ஸ் உருவாகிருக்கு. இந்த புயல் சின்னங்களை டெக்னிக்கலா வளிமண்டல சுழற்சின்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, காத்துல ஒரு பெரிய சுழற்சி உருவாகி கடல்ல இருக்கிற ஈரப்பதத்தை எல்லாம் அப்படியே உறிஞ்சி எடுத்துட்டு வந்து ஒரே இடத்துல கொட்டுன்னு கொட்டும். இதுதான் இந்த பயங்கரமான மழைக்கு காரணம். சரி, இந்த 2 சிஸ்டமும் எங்க இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஒன்னு அரேபிக்கடல்ல, நம்ம தெற்கு கேரளா பக்கத்துல இருக்கு. இன்னொன்னு வங்கக்கடல்ல பூமத்திய ரேகைக்கு கிட்ட இருக்கு. யோசிச்சு பாருங்க, 2 வேற வேற திசையிலிருந்து வர்ற இந்த சிஸ்டம்ஸ் ஒன்னு சேரும்போது அதோட பவர் பல மடங்கு அதிகமாகும் இல்லையா? அதெல்லாம் இங்க நடக்க போகுது. இப்போ நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரும். எந்தெந்த மாவட்டங்கள்ல இந்த மழையோட பாதிப்பு ரொம்ப கடுமையா இருக்கும், எங்கெல்லாம் அதிகன மழைக்கு வாய்ப்பு இருக்கு, அதாவது எங்க ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். நம்ம அதிகன மழைன்னு சொல்றோம். ஆனா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரே நாள்ல 20 சென்டிமீட்டருக்கும் மேல மழை பெய்யும்னு சொல்றாங்க. அதாவது கிட்டத்தட்ட 1 அடி. நினைச்சு பாருங்க, ஒரே நாள்ல 1 அடி அளவுக்கு தண்ணி வந்தா எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு இது ஒரு தீவிரமான நிலைமை. இந்த மழையோட மெயின் டார்கெட்டே நம்ம டெல்டா மாவட்டங்களும் சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட்ஸும் தான். குறிப்பா நாகப்பட்டினம், காரைக்கால் பகுதிகளில் அதிகன மழை கொட்டி தீர்க்கும்னு சொல்றாங்க. அது மட்டுமில்ல, தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சின்னு இந்த மாவட்டங்கள்லயும் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மழை வெறும் டெல்டாவோட நிக்காதுங்க. அப்படியே தெற்கு பக்கம் நகர்ந்து மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், அப்புறம் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரின்னு கிட்டத்தட்ட எல்லா தென் மாவட்டங்களையும் அது பாதிக்க போகுது. அப்போ பாருங்க இந்த சிஸ்டம் எவ்வளோ பெருசுன்னு. சரி, டெல்டாலையும் தெற்குலையும் கனமழைன்னு சொல்றீங்க. அப்போ மத்த மாவட்டங்களோட நிலைமை என்ன? சென்னை மாதிரி வட மாவட்டங்கள், அப்புறம் மேற்கு மாவட்டங்கள்ல வானிலை எப்படி இருக்க போகுது? மத்த பகுதிகளை பாத்தீங்கன்னா, சென்னையிலிருந்து கடலூர் வரையிலான வட கடலோர மாவட்டங்கள்ல மிதமான மழை இருக்கும். இடையில சில சமயம் கொஞ்சம் கனமா பெய்யலாம். அதே மாதிரி வேலூர், தர்மபுரி மாதிரி வட உள் மாவட்டங்கள்ல மழையை விட பனிமூட்டம்தான் அதிகமா இருக்கும். அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், அதாவது நீலகிரி, கோயம்புத்தூர் பக்கமெல்லாம் நல்ல அடர்த்தியான பனிமூட்டம் இருக்கும். கூடவே டெம்பரேச்சரும் ஒரு 2-3 டிகிரி குறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ முக்கியமான கேள்வி, இந்த மழை எப்போ ஆரம்பிக்கும்? எப்போ ரொம்ப அதிகமா இருக்கும்? இந்த டைம்லைன் தெரிஞ்சாதான் நம்ம அதுக்கேத்த மாதிரி தயாராக முடியும். வாங்க அந்த தேதிகளை பாத்திரலாம். இந்த தேதிகளை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஜான்வரி 8ஆம் தேதி மழை கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக ஆரம்பிக்கும். ஆனா நாம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நாட்கள் ஜான்வரி 9ஆம் தேதியும் 10ஆம் தேதியும் தான். இந்த 2 நாள்ல தான் மழை அதோட உச்சத்துல இருக்கும். அதுக்கப்புறமா ஜான்வரி 11ஆம் தேதி குறைய ஆரம்பிச்சு 12ஆம் தேதியோட இந்த மழை முடிஞ்சிரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜான்வரி 9, 10 இந்த 2 நாளும் காலை, மதியம், ராத்திரின்னு எந்த கேப்பும் இல்லாம நாள் முழுக்க விடாம மழை பெய்ய போகுது. இதுதான் நம்ம ரொம்ப முக்கியமா மனசுல வச்சுக்க வேண்டிய விஷயம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பயங்கரமான மழை தான் இந்த வருஷத்தோட வடகிழக்கு பருவமழையோட கடைசி ஸ்பெல். ஆமாங்க, ஒரு பெரிய ஃபைனல் மாதிரி. இந்த மழையோட இந்த சீசன் முடிய போகுது. சோ வடகிழக்கு பருவமழையோட இந்த இறுதி ஆட்டத்துக்கு நாம எல்லாரும் தயாரா இருக்கணும். குறிப்பா நான் திரும்பவும் சொல்றேன், ஜான்வரி 9, 10 தேதிகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். தேவையான எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுத்து பாதுகாப்பா இருப்போம்.